ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னது புள்ளியரப்பா, இப்படி ஜம்முன்னு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிய? என்னைய தவிர உன்னை இப்படி பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ண இந்த ஊர்ல யாரு இருக்கா? இந்த ஊர்ல இல்லைன்னா என்ன இப்போ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. இதுதான் விஷயமா? என்னைய சமாதானப்படுத்த இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்க மேல பாசம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க பிள்ளையாரப்பா. உங்களை பாத்துக்கிறதுக்கு நானும் இருக்கேன். ஏன் புள்ளியாரப்பா, உனக்கு இது பார்த்தா பாசம் மாதிரியா தெரியுது? ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்க போடுற வேஷம் மாதிரில தெரியுது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்க சொல்லு பிள்ளையாரப்பா. படிக்கிற பிள்ளைய அடிச்சு மயக்கம் போட வச்சுதான் அவனை நான் அடிச்சது தப்பா? இதுக்கு போய் விட்டு கோவம் உலகத்துக்கு ஆகுமா? படிக்கிற புள்ளைய அடிச்சவனை தட்டி கேட்கறதுல தப்பில்ல புள்ளியாரப்பா. ஆனா அத படிக்கிற புள்ளைக என்ன சத்தத்தையே காணோம், போயிட்டாளா? என்ன செய்யணும்? வாத்தியாருக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான். எது தண்டனையா? ஆமா, புள்ளையெல்லாம் தப்பு பண்ணா மட்டும் தண்டனை கொடுக்கறியல, அப்போ வாத்தியார் தப்பு பண்ணாலும் கொடுக்கணும்ல. என்ன புள்ளியாரப்பா நான் சொல்றது? பிள்ளையாரப்பா, எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். உன் கோவம் போக நான் என்ன செய்யணும்? 7 மலை 7 கடல் தாண்டி போய் பூவை பறிச்சுட்டு வரணுமா? இல்ல வானவில்லே எடுத்து உனக்கு சேலையா மாத்தி தரவா? இல்ல இந்த நட்சத்திரங்களை அப்படியே பறிச்சு உனக்கு நகையா செஞ்சு போடவா? நான் என்ன செய்யணும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேணாமா? வேண்டாம். சரி, அப்படி என்ன வேணும் நீயே சொல்லு. தோப்பு கரணும், அது 108 தோப்பு கரணும் போடுங்க. அப்ப வேணா போனா போதுன்னு மன்னிக்கிறேன். அமுதா, என்ன தோப்பு கரணம்லாம் போட சொல்ற? யாராவது பார்த்தா என்ன ஆவறது? அதுவும் 108. ப்ளீஸ் அமுதா, இது இல்லாம வேற ஏதாவது சொல்ல. அதெல்லாம் முடியாது. எத்தனை பிள்ளைகளை போட சொல்லிருப்பிய? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.